ஹலோ ட்ரேடர்ஸ். நேற்று நம்ம கொடுத்துருந்த கால் பார்த்தீங்கன்னா செல் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து செல் ஆகும், இந்த இடத்துல இருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஹையர் ஹை, அதாவது 4348க்கு மேலே அபோவ் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை சைடுக்கு வந்து என்ட்ரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் ஆப்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பெருசாக கொடுத்தது. அதே மாதிரி மறுபடியும் மார்க்கெட் இந்த இந்த பாயிண்ட் வரைக்குமே டச் பண்ணுச்சு, அப்பயும் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்க முடியல, மறுபடியும் ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபுல்லாகவே கீழே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கொடுத்ததுல பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கீழே இறங்குச்சு. ஸோ யாராச்சும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே கீழே இறங்க விடாமல் அப்படியே ஸ்டேபிளாக இந்த இடத்துலையே ஒரு கன்சல்டேஷன் போட்டுட்ருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணியும் அதனால் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிருச்சு இந்த இடத்துல, ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ வால்யூம் இல்லாததுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புஷ் பண்ண முடியாமல் இந்த இடத்துல இதாகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உடச்சி கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகி ரீடெஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 337 இங்கே 24 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஃபுல் மொமெண்டத்தை பிடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும். ரொம்ப காமாக தான் இருக்கணும், வெயிட் பண்ணி மார்க்கெட் பிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் மெயினாக ட்ரைலிங் எஸ்எல் வச்சுக்கோங்க, அதே மாதிரி இல்லைன்னா பிரேக் ஈவன்னாச்சும் வச்சுக்கோங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா மட்டும்தான் ப்ராஃபிட் ஜோனில் நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் கேண்டில் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக ரிஜெக்ஷன்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டாப்ல ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன். அதே மாதிரி இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்னால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. மேலே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகுது, ஆனால் மார்க்கெட்னால பண்ண முடியல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ண முடியல, ஸோ லோயர் ஹை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்க வேண்டாம், செல் என்ட்ரியே எடுங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கேருந்து மார்க்கெட்டு நேற்று நைட்டு ஒரு 7:45 இப்போ வரைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டை இதுக்குள்ளாரையே தான் இதாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஒரு 53னே வச்சுக்கோங்களேன், ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பார்ஷியல் லாட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, பேலன்ஸ் லாட்டை ஓட விடுங்க ஃபுல் மொமெண்டத்தை பிடிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ஓரளவுக்கு மொமெண்டத்தை கேட்ச் பண்ணிக்கங்க. எஸ்டர்டேவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துச்சு, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் ஆகி இங்கே மேலே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கன்சல்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டியே கிராப் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்னை வந்து ஆக்சுவலாக இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு கீழே அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் எப்போ வந்து உள்ள வால்யூம் அதிகமாக வருதோ அந்த டைமில் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் முன்னே சொல்கிற மாதிரி தான், இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. எதை பண்ணுறதா இருந்தாலும் டெமோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் சென்ட் அக்கௌண்ட் மாதிரி அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது.
இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் அக்கௌண்ட்டுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட பேனு ஆதார் இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். முதல்ல சென்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ருப்பியில் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ருப்பியில் கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா 0.01 அப்படிங்கிற லாட் போட்டிங்கன்னா 1 ருப்பி, ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ருப்பிங்கிற மாதிரி கணக்கு. ஸோ அதிகபட்சம் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லிட்டில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம். இது வந்து நான் இப்போ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நானும் உருப்பட்ட லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிங்கிறது கணிச்சிருக்கோம். சில பேர் நம்ம சொல்லுவோம், மார்க்கெட் பாரு இங்கிருந்து இப்படி கீழே இவ்வளோ இறங்கிருச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி மேலே வரும், கீழேயே போகணும்னு சில பேர் திங்க் பண்ணுவாங்க. சில பேர் இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு, நீ மேலே போகாதான், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா பிளைண்டாக திங்க் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி இதாகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்ஸு, அதே மாதிரி ரிஜெக்ஷன், சப்போர்ட், ரெசிஸ்டண்ட்டு, ஸோ இந்த மாதிரி இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட்டையும் இந்த ரெசிஸ்டண்ட்டையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா, எவ்வளோதான் மேட்ரு. மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதையே பிரேக் பண்ணி போகும்போது அந்த இடத்துல நிறைய ப்ரோ ட்ரேடர்ஸும் சரி, வேற இன்ஸ்டிடியூஷனும் சரி, யார் வேணாலும் இறங்கி அங்கேருந்து அந்த கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக மேலே புஷ் பண்ணிடுவாங்க. இல்லை கீழே செல் ஆப்ஷனாக இருந்தால் கீழே புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்போம். ஓகே, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதுவும் இந்த கோல்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். எடுத்தோடனையுமே நிறைய லாபம் சம்பாதிக்கிற மாதிரி எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுலேயும் போடுவாங்க. அதை நானும் பார்த்து இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாமா, காரில் போகலாமா அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கன்சிஸ்டன்சியாக நம்ம எப்போ ரெகுலராக நம்ம ஒரு சின்ன சின்ன இன்கம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி மூலமாக தான் நம்ம கொஞ்சம் பெரிய இன்கம் எடுக்கும்போது அதெல்லாம் சாத்தியம். அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே பல லட்சங்கள்லாம் உள்ள என்ட்ரி கொடுத்து அதில் வந்து நம்ம உடனே லாபம் எடுத்து உடனே இப்போ காரில் போக முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்கி. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணணும். எங்களால் முடிஞ்சதை நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சின்ன இந்த மாதிரி கால்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல பை ஆகட்டும், இல்லை செல் ஆகட்டும், இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஆங்கிளில் இது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ட்ரேடர்ஸ். தேங்க்யூ.